ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு அலப்பிக்கான ஃபுல் டிராவல் கைடு தான் நான் சொல்லியிருக்கேன். அலப்பி எப்படி ரீச் பண்ணுறது, எப்படி புக் பண்ணலாம், ஸ்கேமில் மாட்டாமல் எப்படி புக் பண்ணுறது, அங்கே இருக்கிற டைப்ஸ் ஆஃப் போட்ஸ், அதுக்கப்புறம் ஷேரிங்கில் போனால் பட்ஜெட் கரெக்டாக இருக்குமா, எந்த சீசனில் விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும், அங்கே ஃபுட்டு என்ன சாப்பிட்லாம், அந்த பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஒரு கம்ப்ளீட் டிராவல் ஐட்டினரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க அலப்பி என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம். வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லப்படுற கேரளா ஸ்டேட்டில் இருக்க அலப்பி வந்து ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனே சொல்லலாம். ரொம்பவும் ஃபேமஸான டெஸ்டினேஷன். பல ஊர் பல நாடுகள்ல இருந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அலப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னாக்கா ஒரு 2 days இருந்தாலே போதும். தாராளமாக நீங்கள் வந்து ஒரு போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆலப்புழா அலைஸ் அலப்பி ரெண்டுமே ஒரே ஊர் தான். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நிறைய பேருக்கு அலப்பி வேற ஆலப்புழா வேறன்ற மாதிரியான ஒரு யோசனை இருக்கும். அலப்பி வந்து கோஸ்டல் ஏரியாவில் தான் வந்து லொக்கேட்டடாக இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு முக்கியத்துவமான அழகே இந்த பேக் வாட்டர்ஸ் தான். இந்த பேக் வாட்டரில் இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் தரும். நீங்கள் வந்து இந்த ஐலாண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலப்பில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லேண்ட் லெவலை விட இங்கே இருக்கிற வாட்டர் லெவலில் வந்து அதிகமாக இருக்கும். வீடுகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து போட்டில் போகும்போது உங்களுக்கு கீழே தெரியும். ஸோ அது எல்லாமே பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தரும் உங்களுக்கு. அண்ட் இந்த லேக் நடுவில் நீங்கள் போகும்போது 2 சைடும் உங்களுக்கு வந்து பேடி ஃபீல்டு இருக்கும். அதுவும் வந்து வாட்டர் லெவலுக்கு கீழே தான் இருக்கும். அதுவும் பார்க்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் அங்கே இருக்கிற இந்த குட்டி குட்டி கேனல்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் டே டு டே லைஃபுக்கு வந்து எப்படி இந்த போட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நீங்கள் எல்லாமே பார்த்து ரசிக்கலாம். இப்போ வாங்க அலப்பி எப்படி ரீச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அலப்பியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்கள் ஊர்லேருந்து ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அப்படி ட்ரெயின் இல்லைனாக்கா எர்ணாகுளம்க்கு ட்ரெயின் இருக்கான்னு கூட நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் எர்ணாகுளம் போயிட்டு கூட அலப்பிக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். அரல்ஸ் கொச்சினுக்கு ட்ரெயின் இருக்கான்னு பாருங்கள். அங்கேருந்து கூட நீங்கள் போயிட்டு மாறிக்கலாம். சென்னையிலேருந்து டெய்லி உங்களுக்கு 8:55க்கு சென்ட்ரல்லேருந்து அலப்பி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புது. ஸோ சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஈஸியாக ஒரு 2 daysக்கு போயிட்டு ஜாலியாக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நைட் நீங்கள் கிளம்பினீங்கன்னா மார்னிங் 10:40 போல் அலப்பி போயிட்டு அது ரீச் ஆகிடும். அண்ட் ரிட்டர்ன் வரதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அலப்பிலிருந்து டெய்லி சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது. ஈவினிங் 3:20 போல் அது வந்து கிளம்பும் அலப்பிலிருந்து. இல்லை நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கல் கார் ஆர் பைக்கில் போகிறதுனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அலப்பியில் எப்படி ஹவுஸ் போட் புக் பண்ணுறது? நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முன்னாடியே யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் போய் புக் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்களா, அது மூலியமாக கூட புக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏதாச்சும் ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க உண்மையாலேயே ஹவுஸ் போட் வந்து வச்சிருக்காங்களான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வந்து ஸ்கேம் நடக்கும். இந்த சீசன் டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஆட் ஷோ ஆகும். பட் ஆனால் வந்து புக்கும் வந்து பண்ணிவிடுவாங்க அந்த நம்பருக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தாக்கா அப்படி ஒரு ஹவுஸ் போட்டே வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலப்பியில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிவிட்டு அவங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 week or 10 days முன்னாடியே வந்து அலப்பியில் ஹவுஸ் போட் புக் பண்ணுறது வந்து நல்லது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓவர் ரேட்டாக தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் அலப்பி ஸ்டேஷனில் இறங்குனதுமே வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே வந்து கேரளா டூரிசம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து நடத்துறது தான். ஸோ ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேரும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். உங்கள் ஹவுஸ் போட் புக்கிங் கிட்ட வந்து அவங்களுக்கு கால் பண்ணி எந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பிக் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா அவங்களே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. அதே நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து காட்டி அவங்கக்கிட்ட ஆட்டோ கிட்ட சொன்னாலே போதும், உங்களை எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு 11 or 11:30 போல் அங்கே ரீச் ஆகிடுங்க. ஏன்னா போட்டோட செக்இன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 12 o'clock தான். ஸோ 12 இருந்து நெக்ஸ்ட் டே 9 AM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து போட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ஹவுஸ் போட் நம்ம புக் பண்ணலாம்? ஹவுஸ் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கேட்டகரிஸ் வரும். டீலக்ஸ், ப்ரீமியம், லக்ஸுரி அண்ட் அல்ட்ரா லக்ஸுரின்னு இருக்கும். டீலக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஏசியில் 4,000 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,000 கிடைக்கும். ப்ரீமியம்லாம் 6,500லேருந்து ரூம் ஸ்டார்ட் ஆகும். வித் வந்து உங்களுக்கு நைட் ஏசி மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கு இருக்கிற மாதிரி ரூமில். அண்ட் லக்ஸுரியெல்லாம் வந்து 8,000, அதுக்கப்புறம் அல்ட்ரா லக்ஸுரியெல்லாம் 10,000 அபோவ் அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரியான டைப் போட் வேணும்ட்டு அவங்க கிட்ட கேட்டு புக் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க கிட்ட அப்பர் டெக் போட் இருக்கிற மாதிரி இருந்தாக்கல நீங்கள் அப்பர் டெக் போட் வந்து புக் பண்ணிக்கோங்க. மேலேருந்து நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்பர் டெக் போட் போனாக்கல உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். போட்டில் நீங்கள் செக்இன் பண்ணதும் ஒரு 12 or 12:30 போல் உங்களுக்கு ஹவுஸ் போட் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த லேக் நடுவில் வந்து போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும்.
நீங்கள் வந்து ரூமில் சில் அவுட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா மேலே இருந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். அலப்பியோட அழகையை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து ரசிக்கலாம். போட்டில் நீங்கள் போகும்போது பக்கத்தில் இந்த மாதிரி போட் ஜெட்டி அப்படின்ட்டு வந்து நிறையா பார்க்கலாம். நம்ம ஊரில் எப்படி வந்து பஸ் ஸ்டாப் இருக்கோ அதே மாதிரி அலப்பியில் வந்து இந்த போட் ஸ்டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட் ஜெட்டி அப்படின்னு வந்து இங்கே சொல்லுவாங்க. போகிற வழியிலே உங்களுக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணிக்கு மேலே இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பைக் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து ஒரு போட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அன்றாட டெய்லி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து போட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறதாகட்டும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலவே வந்து இதை வந்து வினிஸ்னே வந்து சொல்லப்படலாம். ஒரு கொஞ்சம் தூரம் போனதும் போட்டை வந்து ஒரு லைவ் ஃபிஷ் மார்க்கெட் கிட்ட ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ், கிராப், அதுக்கப்புறம் டைகர் ப்ரான் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அங்கே தேவைன்னாக்கா அதை வந்து நீங்கள் வாங்கி போட்டில் வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும். அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேட் பொறுத்தவரை எல்லாமே அதிகமாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்கன் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹவுஸ் போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாச்சும் ஃபிஷ் மார்க்கெட் இருந்தாக்கல அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து அங்கேயே லோக்கலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஹவுஸ் போட்டுக்கு நீங்கள் போயிட்டு செக்இன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து சீ ஃபுட் பிடிக்கும்னாக்கல இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து அங்கேயே 1 hour ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான்வெஜ் ஆர் வெஜ் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் வேணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதெல்லாமே நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணுங்கள். இந்த ரிவர்லேயே போட் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா வேம்பநாடு லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போய் சேரும். இந்த லேக் வந்து ஒரு பெரிய லேக்னே சொல்லலாம். பார்க்கவே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு கடலில் இருக்கிற ஃபீல் வந்து தரும். பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு சுற்றி கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே ஹவுஸ் போட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்கும். இந்த வேம்பநாடு லேக்கில் ஒரு மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டினா இந்த ஸ்பீட் போட் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பீட் போட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீட் போட்டில் ட்ரிஃப்ட் அடித்து ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனீங்கன்னாக்கா ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த லேக் வரை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 or 5:30 போல் நம்ம வந்து ஹால் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அலப்பியில் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பெரிய போட் எல்லாமே வந்து 5 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் இருக்கக்கூடாது, எல்லாமே ஆல்ட்டுக்கு போயிடணும். ஏன்னா அந்த ஈவினிங் 6 இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 6 o'clock வரைக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து அங்கே டைம். ஸோ அதனால் வந்து சின்ன கெனா போட்டில் போகிறவங்கலாம் வந்து அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பெரிய போட் போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. ஈவினிங் 6 போல் போட் ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதாச்சும் பக்கத்தில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா போயிட்டு வரலாம். அண்ட் போட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜே போட்டு வைப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் இருக்குது. அது நீங்கள் ஹவுஸ் போட் புக் பண்ணுறத பொறுத்து தான். நீங்கள் முன்னாடியே வந்து புக்கிங் அப்போவே கேட்டுக்கங்க இப்படியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்ட்டு. அண்ட் டின்னர் நைட் 8 or 8:30 போல் முடிச்சுட்டு நீங்கள் போட்லேயே நல்லா சில் பண்ணலாம். எந்த சீசனில் அலப்பி விசிட் பண்ணலாம்? டாப் சீசன் எடுத்துக்கிட்டாக்கல நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி தான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீக் சீசன். ரொம்பவே வந்து போட்லாம் காஸ்ட் வந்து அதிகமாகவே சொல்லுவாங்க. பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் மான்சூன் டைம் மிட் சீசன் வந்து பார்த்துக்கிட்டாக்கல ஜூன் மிட்ல இருந்து ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரெய்னி டைம்லையும் வந்து கொஞ்சம் நல்லா க்ளவுடியாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபிளாக தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் சம்மர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் சீசன் தான். மார்ச்லேருந்து இந்த மே டைம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாட்டாக இருக்கும் சம்மர். ஸோ அந்த டைமில் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் புக் பண்ணும்போது கம்பல்சரி ஏசி இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் என்னன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஜூன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வெதர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நவம்பரில் வந்து ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் வந்து போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுட்டில் பொறுத்தவரை உங்களுக்கு இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலுக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குக் பண்ணுறவங்கக்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு போட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் இருக்கும். சில போட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில போட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக கேரளா ஸ்டைலே வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போதே வந்து எந்த மாதிரியான ஃபுட்டு இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. டே 2 மார்னிங் 6 or 6:30 போல் நீங்கள் எந்திரிச்சதும் இந்த ஷிகாரா அதுக்கப்புறம் இந்த கயாக்கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அலப்பியோட மொத்த அழகையும் வந்து உங்களால் உணர முடியும். ஏன்னா இந்த ஷிகாரா போட்ரால மட்டும்தான் நீங்கள் சின்ன சின்ன கேனல்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து டே டு டே லைஃப் எல்லாமே நீங்கள் வந்து கண்குளராக பார்த்து ரசிக்கலாம். ஸோ அலப்பியில் வந்து இன்னுமே இல்லைப்பா போட்டில் மட்டும் ஸ்டே பண்ணி வந்துட்டேன் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் இதை போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அலப்பியோட மொத்த அழகையும் வந்து ரசிக்க முடியும். அந்த மார்னிங் டைமில் அந்த ஷிகாரா போட்டில் வந்து போகும்போது ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் தான். நடுவில் அந்த போட் வந்து போயிட்டு இருக்கும். இந்த கேனல்ஸ்குள்ளெல்லாம்
மேலெல்லாம் வந்து குனிஞ்சு போகும்போது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேச்சர் சவுண்டு அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செம பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 2 சைடுமே உங்களுக்கு பேடி கல்டிவேஷன் ஃபீல்டு இருக்கும். நடுவில் வந்து தண்ணியில் நீங்கள் போகும்போது அழகாக இருக்கும் அது பார்க்கவே. அண்ட் வீடுகள் எல்லாமே வந்து வாட்டர் லெவலுக்கு கீழே இருக்கும். ஸோ அதெல்லாமும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தரும். அண்ட் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் மீன் பிடிக்கிறது, அங்கே இருக்கிற தண்ணியில் வந்து குளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அன்றாட வேலைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பேக் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், இதில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக் வாட்டரோட வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஒரு லெவலில் இருக்கும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டைமில் ஒரு ரைஸ் அப் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து ஒரு அழகாக இருக்கும். அண்ட் சேம் டைம் நீங்கள் மார்னிங் ஆர் முன்னாடி நாள் ஈவினிங்கே இந்த கயாக்கிங் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். மைண்டுக்கு செம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கயாக்கிங் பிடிக்கும்னாக்கா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேக் வாட்டரில் போகும்போது ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க எல்லாமே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் வந்து ஒரு 9 o'clock போல் நீங்கள் வந்து போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிடலாம். அலப்பி ஹவுஸ் போட் ஸ்டே பொறுத்தவரை நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா ஸ்டே பொறுத்தவரை உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து முடிக்கலாம். நான் புக் பண்ணி போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை ட்ரிப் ஹவுஸ் போட் அப்படிங்கிற இவங்க கிட்ட தான். இவங்க கிட்ட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 போட்ஸ் இருக்குது. இவங்களோட போட் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ப்ரீமியமாக இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான போட் ரூம்ஸ் வந்து வேணும், 6 ரூம்ஸ் இருக்குது, 8 ரூம்ஸ் போட் இருக்குது, அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கப்புள் ஆர் ஹனிமூனுக்கு பிளான் பண்ணிங்கனாக்கா அதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து ஒரு பெட்ரூம் இருக்கிற போட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போட் ஹவுஸில் நீங்கள் புக் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்க்ளூடிங் 3 times ஃபுட்டோட இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் போட், கயாக்கிங், அதுக்கப்புறம் அந்த ஷிகாரா ரைடு அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னாலும் இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜஸ் பே பண்ணணும். அதுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹவுஸ் போட்லாம் நம்ம செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அலப்பி பீச் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அலப்பி பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அலப்பி லைட் ஹவுஸ் போங்க. இந்த லைட் ஹவுஸ் 1862 பில்ட் பண்ணது. சவுத் வெஸ்ட் கோஸ்ட்லேயே வந்து ஓல்டஸ்ட் லைட் ஹவுஸ் இந்தியாவில் இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலேருந்து உங்களுக்கு அலப்பியோட டவுன், அதுக்கப்புறம் ஒன் சைட் பீச்சுன்ட்டு அலப்பி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சர்ச்சஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் போனனாலும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த VTVயில் வர சர்ச்சை நான் பார்க்கணுன்ட்டு தான் ரொம்ப ஆர்வத்தோடு நான் போயிருந்தேன். பட் ஆனால் அந்த சர்ச் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுக்கு போகணுன்னாக்கா கண்டிப்பாக ஈவினிங் மேலே ஆகிடும். அண்ட் பக்கத்தில் உங்களுக்கு 2-3 ஃபேமஸான டெம்பிள்ஸும் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் அலப்பிக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி போனீங்கன்னாக்கா மறக்காமல் அந்த பிளேஸ் எல்லாம் கூட நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அலப்பி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கல எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு DM பண்ணுங்கள், நான் உடனடியாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.